ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை திருடனைப் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது என்று இயேசுவே நீர் சொல்லியிருக்கிறீர். என் பிதா தவிர என்னுடைய வருகையை யாரும் அறியார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால் உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நீர் தார், எங்களை அரவணைத்து கொள்ளும். இந்த ஆரம்ப ஜெபத்தை அநேகர் விரும்புகிறார்கள். இந்த செய்திக்கு முன்பாக ஒரு ஜெபம் வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்கும்போது இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஒரு மனம் இருக்க கிருபை செய்தரும். ஒரு மனதோடு இந்த செய்தியை கேட்டு உமக்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் தேவன் எனக்கு தந்த இந்த ஜீவன், இந்த சுகந்த பலனுக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் அல்ல, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிது. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவது தேவனுடைய கிருபை தான். காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையானவர்களே, கடந்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எங்கள் அக்கா பேத்திக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நாங்கள் ஒரு பெரிய கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் எடுத்திருந்தாங்க. அது ஒரு பெரிய கட்டியாக இருந்தது. அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்காக முந்தின நாளே சாப்பிடாம பட்டினியாக இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஆப்ரேஷன். அது வரைக்கும் தண்ணி கூட குடியாமல் அந்த எங்கள் பாப்பா இருந்தா. 4 மணிக்கு கரெக்டாக மயக்க டாக்டர் வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் வந்தாங்க. எல்லோரும் வந்து எங்கள் பேத்தியை ட்ரெஸ் பண்ணாங்க. தேட்டருக்கு கொண்டு போகிறபடி ட்ரெஸ் பண்ணாங்க. தலையை ரெட்டச்சடை போட்டாங்க. எல்லாம் செய்து ஸ்ட்ரெச்சரில் கடத்தி பிள்ளையை தேட்டருக்குள்ளே கொண்டு போனார்கள். கொண்டு போய் சில நிமிடங்கள் இருக்கும், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அப்பொழுது நாங்கள் எல்லாம் வெளியே உட்காந்துருக்கோம். எங்கள் பேத்தியோட கணவன், எங்கள் பேரன் உட்காந்துருக்கான், எங்கள் அக்கா மகா உட்காந்துருக்கா, நானும் உட்காந்துருக்கேன். நாங்கள் எல்லோரும் பயத்தோடு இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியணும், இந்த கட்டியை எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பயம். இப்போ ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு பிள்ளை வெளியே வரணும். அவளுக்கு 2 சின்ன பிள்ளைகள். இப்படி பலவிதமான யோசனையோடு நாங்கள் 3 பேரும் எதுவுமே பேசாமல் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். தாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா, உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் அங்கே இருந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் வெளியே வந்து எங்களை கூப்பிட்டார். உடனே நாங்கள் 3 பேர் எழுந்து ஓடி போனோம். என்ன சார், உள்ளே வந்து பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் கடத்தி கொண்டு போகும்போது நான் அந்த நர்ஸு ஸ்டாஃப்ட கேட்டேன், குறைஞ்சது ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனால் இப்பொழுது 1/4 மணி நேரத்தில் இந்த டாக்டர் நம்மை கூப்பிடுகின்றாரே, என்னதோ ஏதோன்னு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? நாங்கள் அடித்து பிறண்டு எந்திரிச்சு ஓடணும். அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னாங்க, ஹல்லேலூயா, 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 இந்த மகளுக்கு கட்டியே இல்லை, நாங்களும் மயக்க மருந்து கொடுக்கல, ஏன்னா இன்னும் ஒரு நேரம் செக்கப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மயக்க டாக்டரும் சிசேரியன் பண்ணக்கூடிய டாக்டரும் சேர்ந்து இன்னும் ஒரு நேரம் நம்ம நல்லா டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மயக்க மருந்து கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பிள்ளைக்கு மயக்க மருந்து கொடுக்காம அவங்க செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக்கப் பண்ணி தேடுனா
எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் காட்டின அதே ரிப்போர்ட்டு, அதே சிம்டம்ஸு எதுவுமே இந்த சரீரத்தில் இல்லை என்கின்றார். இது எங்கே போச்சு? நாங்கள் ஸ்கேன் எடுக்க கொடுக்கும்போது நாங்கள் இந்த கட்டியை செக் பண்ணி பார்த்து தான் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது இந்த கட்டியை காணவில்லை, என்னாச்சு அப்படி என்று அவர் சொல்லுகின்றார். எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை, என்னது இது அப்படின்னு. கட்டியை காணவில்லை, நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போங்க, உங்களுடைய பிள்ளையை நாங்கள் இப்பொழுது அனுப்பி வைக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. உடனே கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாப்பாவை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளை அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து வரும்போது, ஏன்னா தியேட்டர் ட்ரெஸ்ஸு, அவள் வெளியே ரூமை விட்டு வெளியே வரும்போது அவருடைய கணவனை பார்த்து சிரித்தாள். என்னையும் பார்த்தா, பாட்டி எனக்கு ஒன்றுமே இல்லையா, நான் தியேட்டருக்குள்ளே வரைக்கும் போயிட்டு நான் சுகமாக வந்திருக்கேன் பாட்டி, கடவுள் கிருபை எனக்கு அப்படின்னு சொன்னான். உடனே நாங்கள் ரூமில் கொண்டு போய் அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்குரிய ட்ரெஸ்ஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு கிளம்பினோம். அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்குது. தேட்டருக்குள்ளே வரைக்கும் கொண்டு போய் ஆப்ரேஷன்னு கொண்டு போய் டெலிவரி கூட ஆப்ரேஷனுன்னு கொண்டு போவாங்க, உள்ளே போனால் நார்மலாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய அதிசயங்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் நான் கண்ணால் பார்த்துட்டேன்னு பாப்பா சொன்னான். எனக்குமே அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் எந்திக்கவே முடியலை. இப்படியும் நடக்குமா? டாக்டர் சொல்கிறார், 2 நேரம் வந்து சொல்கிறாரு, என்ன நடந்துச்சும்மா, என்ன நடந்துச்சு? இப்போ இந்த பிள்ளைய நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்து எத்தனாம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன்னு சொல்லியிருந்தாங்கள்ல, அதில் இருந்து இவளுடைய அக்கா பிள்ளைகள் எல்லாம் 10th 9th 11th படிக்கிற பிள்ளைங்க தான், +2 அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாரும் என்ன செய்திருக்காங்க, கையை பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டியை கஞ்சா கரைச்சி விட்ருங்க, மலையில் களிமண் கரையிறது போல இது கரையட்டும்னு 10லேருந்து 11 அந்த மாதிரி படிக்கும் போல் என்னுடைய பேத்திமாரு, எங்கள் அக்கா பேத்திமாரு, அந்த பிள்ளைகளும் இந்த நோயில் இருக்கிற பிள்ளையும் சேர்ந்து கையை பிடித்து ஒன்று கூடி கரங்கோர்த்து ஜெபித்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இந்த ஜெபம் எவ்வளவு பெரிய காரியம் செய்து விட்டது. ஜெபம் வல்லமை உள்ளது. பாவம் கொடிதானது தான், நோய் கொடிதானது தான், பாவம் வல்லமை உள்ளது தான், நோயும் வல்லமை உள்ளது தான். அதை விட ஓவர்டேக் பண்ணுறது காட் கிரேஸ் ப்ரேயர். நீங்கள் ப்ரேயர் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதை போல ஒரு சந்தோஷமும் நிச்சயமும் வேறு எதுலேயுமே இருக்காது. தேவன் அவர் நினைக்கிறத நமக்கு செய்வார். அவர் என்ன நினைக்காரோ அதை நமக்கு கண்டிப்பாக செய்வார். தேவன் அன்புள்ளவர், அவர் மாற மாட்டார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாயும் இருதயமும் இயேசுவாவுக்கு பிடிக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த மகள் சந்தோஷமாக இருக்கின்றாள். நல்லா இருக்கியாம்மா? ஃபோன் பண்ணி கேட்டேன், வேறு ஊரில் இருக்காங்க. நல்லா இருக்கேன் பாட்டி, நான் ஒன்றுமே இல்லை பாட்டி. அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில் இருந்து அந்த தியேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்த உடனே எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. முந்தின நாள் நைட்டில் இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம 1 டம்ளர் காப்பியை அது எப்படி குடிச்சது தெரியுமா? இந்த பரிதாபத்தை நாம் பார்ப்பதை விட தேவன் கவனமாக பார்க்கின்றார், அவர் இரக்கத்தோடு பார்க்கின்றார். ஆனால் இந்த ஜெபம் தேவையாக இருக்கின்றது. அவர்கள் அந்த 10 நாட்களுக்குள்ளாக ஸ்கேன் எடுத்து தியேட்டருக்கு ஆப்ரேஷனுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஊக்கமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகலை, பயப்படலை, ஜெபம் பண்ணும். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இது அப்படின்னு சொல்கிறார். நான் அவரை விட்டு பின்வாங்கிட்டனோ, அவரை விட்டு நான் விலகிட்டனோ, அதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனையோ என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள்.
ஆனால் தேவனாகிய கர்த்தர் அன்பாக இருந்து அந்த பிள்ளைக்கு அந்த கட்டியை காணாமாக்கிட்டாரு. அவரால் முடியும், அவரால் முடியும், என் தேவனால் கூடும். தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. கோழிக்கால இருந்த கட்டியை கஞ்சா கரைச்சி கடுகு விட சின்னது போல இருக்கிறது, அதுவும் மறைந்து போகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை டாக்டர் மூலமாக வெளிப்படுத்தின எங்கள் தேவாதி தேவன் நல்லவர், நல்லவர். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவருக்கு, இயேசப்பாவுக்கு லேசான காரியம். நம்பி பாருங்க, விசுவாசித்து பாருங்க. வயதானவர்கள் பயப்படாதீங்க, தனிமை என்று பயப்படாதீங்க, தனிமை என்று பயப்படாதீங்க, கொடுமை என்று பயப்படாதீங்க. அருமையானவர்களே, நாம் விசுவாசிப்போம், நாம் ஜெயம் பெறுவோம். உங்களுக்கு காது இருந்தால் இதை கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய நாமம் அதிசயம். அவர் வெற்றியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். சில ஜெபம் தேவன் அப்படியே மௌனமாகவே இருப்பாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஜெபம் என்ற அந்த ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் மிக வல்லமை உள்ளது. தேவனோடு கூட டச்சிங்கில் நமக்கு இருக்கணும்னா ஜெபம் தேவை. அவரோடு ஐக்கியப்படுறதுக்கு எவ்ரி டைம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஃபோனில் கூப்பிட்டாச்சுன்னா அவர் இன்னொருவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் இன்னொருவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செல்போனுக்கு அவ்வளவு நேரம் யாரிடமாவது உங்களுடைய டைம் பாஸுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்துல கிடைக்கிற நேரங்களிலே நீங்கள் அமர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். நாங்கள் அனுபவித்து உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். எனக்கு 25 வயது கிட்டக்க தான் ஏசப்பா என்னை ரட்சித்தார். அப்பொழுது எனக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னுடைய தலையிலே கை வைத்து எனக்கு ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? இந்த பிள்ளை ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு தான் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நான் வேறு மார்க்கத்தில் இருந்தேன். அதனால் எனக்கு இப்படியாக ஜெபம் பண்ண தெரியாது. அது அவங்களுக்கு தெரியுமோ என்னவோ, இல்லை தீர்க்க தரிசனமாக தெரில. ரொம்ப வயதானவங்க, எனக்கு ஒரு 26-27 வயசு தான் இருக்கும், 26 கிட்டக்க தான் இருக்கும். ஆனால் அவங்க 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க. நான் அவங்கள அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. எப்போ பார்த்துருக்கேன் ரோட்டில். அவர்கள் எனக்கு தலையிலே கையை வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் அப்படின்னே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கண்ணீர் வடிந்து. பெரிய பணக்காரங்க தான். எனக்கு ஜெபம் பண்ணனா கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும்னு தெரியாதுல்ல. நான் சொர்வங்களை பார்த்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு இவங்க ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அழுதாங்க எனக்காக. இந்த பிள்ளை நீர் ஆசீர்வதியும், இது சிறிய ஒரு பிள்ளையாக இருக்கின்றது, இவளை நீர் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக கண்ணீர் வடியவர்கள் ஜெபம் பண்ணினார். ரொம்ப ஆர்ப்பாட்டமாலாம் பண்ணலை, கையை குவித்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணினார்கள். அந்த வயசில் கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள்
ஒரு 10 மணி இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே கடைக்கு போயிடுவாங்க. நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம். ஹோட்டல் எங்கள் அத்தையுமே ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. என் மாமா, எங்கள் கொழுந்த மாதிரி, எங்களுடைய கணவர் எல்லாருமே எங்கள் கடைக்கு போயிடுவாங்க. ஹோட்டல் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லா இதுக்குமே நிறைய பேர் வேணும். வேலைக்கு ஆள் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே போயிடுவாங்க. நான் என்னுடைய பிள்ளைகளோடு இருந்தேன். 10 மணி இருக்கும். எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த அம்மா நமக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களே, நம்மளும் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கேட்டை போட்டுட்டு நான் முழங்கால் படிக்கிட்டேன். 10 மணிக்கிட்டக்க இருக்கும். நான் கையை கும்பிட்டு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இறைவா, எனக்கு இப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று கிருபை செய்யும். நான் இப்போ ஜெபம் பண்ண வேண்டும், இதுதான் என்னுடைய ஜெபமே. இறைவா, நான் இப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும். இறைவா, நான் இப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும். இதையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 கயிறு கட்டி ஒரு போர்டு என் முன்னால் வந்து நின்றுச்சு. அந்த போர்டை நான் வாசிக்கிறேன். நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலைல்ல, நான் கண்ணை திறந்தானே இருந்தேன். அப்போ நான் அதை பார்த்தேன். அதில் எழுதியிருந்தது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றார் தாவீது. அப்படியான ஒரு கரும்பலகை என் முன்னால் நின்றது. நான் அப்படியானால் என்னது அப்படின்னு கேட்டேன். அநேகமாயிரம் பொன்வெளியை விட நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்னு சொல்கிறீங்களே இறைவா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போது எந்த நகை போட்டாலும் எனக்கு மோதிரம் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை, ஆனால் என்னமோ தெரியல, கம்மலை விட எல்லா ஜாமானை விட எனக்கு மோதிரம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட சொல்வேன், அம்மா எனக்கு நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு மோதிரம் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. அப்பொழுது நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நெளிவு இல்லை கல் வச்ச மோதிரம் நான் போட்டிருந்தேன். இப்போ என்னோட ஆண்டவர் பேசுகின்றார், நீ மோதிரம் அப்படின்னா ரொம்ப ஆசைப்படுவல, அதெல்லாம் விட அந்த வெள்ளி அந்த தங்கத்தை விட இந்த பைபிள் மேலானது, இந்த வசனம் மேலானது அப்படின்னு எனக்குள்ளே அப்படி யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அது என்னது அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் பைபிள் இருந்துச்சு, நான் அதை எடுத்து நாங்கள் வாசித்தது கிடையாது. இந்த பைபிளை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஜெபமாலை தான் எனக்கு தெரியும், மற்ற ஜெப புத்தகங்கள் தெரியும். இப்படி வேதாகமத்தை பற்றி எனக்கு அந்த அறிவு அந்த நாட்களில் கிடையாது. அப்போ எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நீ சும்மா இருக்கும்போது இந்த புஸ்தகத்தை எடுத்து வாசி. நான் சொல்வேன், இது கருப்பு புஸ்தகம், இதில் என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதை தேவன் அதை காட்டினார், அதை எடுத்து வாசி. அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றார் தாவீது என்ற எழுதப்பட்ட கரும்பலகை எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கின்றது. அப்படி நான் அந்த எங்கள் வீட்டில் இருந்த வேத புத்தகத்தை, எங்கள் அத்தை வாசிக்கிற புக்கம் என்னப்போ தெரியல, பைபிள், அதை நான் எடுத்து இப்பொழுது நான் முன்னால் உள்ள ஹாலுக்கு வந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தூங்கி கொண்டிருந்தார்கள். நான் எடுத்து வாசிக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். ஏசாயா 44வது அதிகாரம் 1-2 இந்த வசனங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். இப்போது யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். ஏன்னா உங்களுக்காக நான் வாசிக்க சொல்கிறேன். ஏசாயா 44:1-2-3. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, பயப்படாதே. தாகமுள்ளவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதி மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை நான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு என்னது எப்படி எத்தனை சங்கீதம் இருக்குது, எத்தனை ஆகமம் இருக்குது, இப்படி ஒரு வெளிப்படுத்தல் இருக்குது, இப்படி ஒரு ரோமர் இருக்குது, இப்படி ஒரு ஆதி ஆகமம் 5 ஆகமங்கள் இருக்குது, எதுவுமே தெரியாது. அதை பற்றி அறிவு கிடையாது, அதை பற்றி உபதேசமுமே கிடையவே கிடையாது. அன்றைக்கு நான் எனக்கு இந்த பக்கம் விழுந்தது. அம்மாவுக்கு 49 வயசில் தான் நான் பிறந்திருந்தேன். அப்போ எனக்கு இப்போ எதுக்கு பிறந்தோன்னு ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஏன்னா படிப்பு வரலை. ட்ரை பண்ணி படிக்க தான் செய்வேன், ஆனால் எனக்கு படிப்பு வரலை. அதனால் நான் அதிகமான தோல்வியை அடைந்தேன். அது ஒரு விரக்தியாக இருந்தது. ஆனால் இப்போது கர்த்தர் சொன்னார்,
இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட மகளே, இஸ்ரவேலை கேள். உன்னை நான் தான் உண்டாக்கினேன், உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன், உனக்கு துணை செய்வேன். யாக்கோபே, என்னை ரொம்ப டச்சு பண்ணது, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. நான் பிரசங்கமே கேட்கல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட யசூரன், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, பயப்படாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நான் உனக்கு தாகம் இருக்குல்ல, நான் தண்ணியை ஊற்றுவேன், அது பரிசுத்த ஆவியானவர் உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் அப்படிங்கிற இந்த வசனத்தை பார்த்தேன். அத்தனை 25-26 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்குள்ளே இருந்த வெறுமை அன்றைக்கு நீங்கி விட்டது. நான் இப்போ ஜெபம் பண்ணணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த அம்மா எனக்கு ஜெபம் பண்ணணுன்னு தானே சொன்னாங்க. இப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால், தேவனே, நீங்கள் தான் என்னை உண்டாக்குனீங்களா, நீங்கள் தான் என்னை உருவாக்குனீங்களா, இந்த 2 பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள், அவர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்று, இந்த சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார்களும், என்னை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் என்னை உண்டாக்குனீங்களா, நீங்கள் தான் என்னை உருவாக்குனீங்களா அம்மா வயிற்றுல? அது கூட தெரியாமல் தாங்க வாழ்ந்துருக்கு. எவ்வளவோ சினிமா பார்த்துருக்கு, எத்தனை நாவல் புத்தகங்கள் தெரியுமா, எவ்வளவு நாவல் புத்தகங்கள், 2, 3, 4 ஆண்டுகளாக அவ்வளவு புத்தகங்கள் கைவிளக்கு வைத்து படித்திருக்கிறேன். நான் யாரால் உண்டாக்கப்பட்டேன் என்பது எனக்கு தெரியாமல் தான் நான் வாழ்ந்திருக்கின்றேன். சினிமா, அந்த கதைகள் அதே மாதிரி வாழணும், நாவல் புத்தகங்கள் அதே மாதிரி வாழணும், ராஜாக்கள் எழுதின கதைகள் அதே மாதிரி வாழணும். இந்த தாட்டு தான் மனசில் இருந்துச்சே ஒழிய இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூமியிலேயும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றார் என்ற அறிவும் இல்லை. இப்போ இருக்குது. இப்போ நிறைய பிரச்சனை வருது. கண்டனராக பிரச்சனை இருக்குது. பிள்ளைகள் இருக்காங்க, மருமக்கள் இருக்காங்க, பேரம்பேத்தி இருக்காங்க, இவர்கள் தொழில் செய்கிறார்கள், வேலை பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ நான் எதுக்கெல்லாம் தான் ஜெபம் பண்ணேன், என்னதுக்கு ஜெபம் பண்ணேன்? பேரம்பேத்திக்கு ஜெபம் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு பண்ணணும், மருமக்களுக்கு பண்ணணும், சுகத்துக்காக பண்ணணும், அவங்க தேவைகளுக்காக பண்ணணும், அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் பண்ணணும். என் பேரம்பேத்திலாம் ரட்சிக்கப்படணும். என்னைய மாதிரி அந்த காலத்தில் மாதிரி அறியாமல் நாவல்களிலும் சினிமா காட்சிகளிலும் பயிரக்கூடாது. சும்மா சொல்லிட்டு இருக்க முடியுமா? தெளிவாக சொல்லணும்ல. ஏசப்பா ரட்சித்திருங்க, உங்கள் பிள்ளையாக மாற்றிருங்க, பாவம் செய்யக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தை என் குழந்தைகளுக்கு தாரும் ஆண்டவரேன்னா இந்த பிரேயரே 1 மணி நேரம் போகுது. இன்னும் நான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அவங்க வேலை விஷயமாக ஜெபிக்கணும், நான் செய்கிற ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், இந்த நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், இந்த செய்தியை நல்ல அப்பமாக பிட்டு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். நேற்றைய மருமகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே ஃபேர்வெல் நடத்தி முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாங்க. எனக்கு தெரியாது இன்றைக்கி சாப்பாடு இருக்குன்னு. நான் வெளியே கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே ஒரு அக்கா சொன்னாங்க, ப்ரேயர் முடிஞ்சிடும், இப்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, விடவே மாட்டேன்ட்டாங்க. அதனால் அந்த அக்காவுக்கு மரியாதைக்காக நான் இருந்தேன். அங்கே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அருமையான சாப்பாடு, நல்ல சாம்பார், நல்ல ரசம், மோர், கூட்டு வகைகள், பாயாசம், எல்லாமே சுவையாக ஒரு திருப்தியான உணவாக இருந்தது. இப்போ சந்தோஷமாக இருந்தது எனக்கு அப்படின்ட்டு சொன்னான்.
இதே போல இந்த பூமியில் வாழும்போதும் நாமும் கர்த்தரோடு ஒரு மன நிறைந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு தான் ஏசப்பா சிலுவைக்கு போனாங்க. எதுக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தினாங்க தெரியுமா? அவருடைய ரத்தம் அனைத்தையும் நமக்காக ஊற்றி விட்டார். நமக்கு பிளட்டுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஊசியை வச்சு எடுப்பாங்க. அது முக்கால்வாசி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. எம்ஐஏ ரத்தம்லாம் எடுத்துட்டாங்களே, எம்ஐஏ ரத்தத்தில் இவ்வளோ ரத்தத்தை எடுத்துட்டாங்களே, எத்தனை இது எடுத்தாங்களோ தெரியலையே, எத்தனை எம்எல்ஏ எடுத்தாங்களோ தெரியலையே, நிறைய ரத்தத்தை எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு எடுத்தாலும் நினைப்போம், நமக்கு எடுத்தாலும் நினைப்போம். எத்தனை எம்எல்ஏ ரத்தத்தை எடுத்துட்டாங்களே, ஒரு சொட்டு ரத்தம் ஊற என்னெல்லாம் சாப்பிடணும், படக்குன்னு இப்படி எடுத்துட்டாங்களே நினைக்கமே. ஏசப்பா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நமக்காக அவர் விட்டு விட்டார். அந்த ஆண்டவர் இந்த பூமியிலையும் இந்த சாம்பார் சாப்பாடு மனநிறைவாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு மன நிறைந்த வாழ்க்கை தருவதற்குத்தான் அவர் அவ்வளோ பாடுகள் பட்டார். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு முடிவே கிடையாது, நான் ஸ்டாப். அது முடிவே இல்லை, பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிதான். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது நமக்கு ஜெபிப்பதற்கு. ஏசப்பட பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுங்க. தூங்கி எந்திக்கும் போதே பேசுங்க. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி நான் இரவு படுத்து விட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் படுத்து இப்போ தூக்கத்துக்கு வருது. அப்போ எனக்கு ஒரு பாடல் வந்தது. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த பாடலோடு தூங்க ஆரம்பித்தேன். சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியின் தலைப்பு காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் காது இருந்துச்சுன்னா இந்த சாட்சியையும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். ப்ரேயர், ப்ரேயர் தான் உங்களுக்கு கை கொடுக்கிறது. உங்கள் கையை தூக்கி நீங்கள் உங்கள் கையினாலே நீங்கள் கையை ஊனி எந்திக்கிறதுக்கு ப்ரேயர் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்டே இருங்கள். காது இருந்தால் கேட்க கடவன். என் செய்தி நீங்கள் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவார். நீங்கள் இன்னையிலேருந்து பாருங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டே தான் இருப்பீங்க. ஜெபம் தண்ணி போல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். ஜெபம் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே மே துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 44 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள், வெளிப்படுத்தல் 13 காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எங்களோடு பேசியிருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் மே துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி இந்த பூமியிலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தரைமட்டு தாழ்த்தி குறைகளை குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். பிறந்தநாள் திருமண நாள் யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.